லியோ படம் 2 படம் கண்டிப்பா இருக்குது. லியோ 2 படத்த தவிர வேற எந்த படத்தையும் நான் எடுக்க மாட்டேன் தமிழ் சினிமால அப்படின்ற மாரி அடம் புடிச்சிட்டு இருக்க ஒரு டைரக்டர் தான் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ். ஸோ மெயினா வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இந்த கோவத்துக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லணும். சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து நம்ப கூலி படத்துக்கு அப்புறமா லோக்கிக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருந்தாரு அப்படின்னா, 173வது படத்துல இந்த அளவுக்கு ஒரு ஆங்ரி பெர்சனா மாறி இருக்க மாட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். மெயினா பார்த்தீங்கன்னா, கூலி படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணியிருந்தாலும், அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடி வாங்கினதுக்கு மெயின் ரீசனே நம்ம லோக்கியோட மேக்கிங் தான். லோக்கி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மாஸ்டர் படம் குடுத்தாரு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா, லியோ படம் குடுத்தாரு. ஸோ எந்த டேரக்டருமே தமிழ் சினிமா மட்டும் கிடையாது. எந்த சினிமால போனாலும் சொதப்புற ஈவன் கிறிஸ்டோபர் நோலனே பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் சொதப்பியிருக்காரு. ஸோ அத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த புரொடக்ஷன் ஹவுஸ் நீங்க இனிமேல் படமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி தான் சொல்ல கிடையாது. லோக்கி தான் நெறைய இடத்துல சொல்றாரு. என்னோட தப்ப வந்து நான் மறுபடியும் திருத்திக்குவேன். நான் வந்து ஒரு படத்துல பண்ணி அந்த மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டேன் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா அடுத்த படத்துல நான் மிஸ்டேக் வந்து திருத்திக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. பட் ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீ வந்து 73வது படம் அதாவது 173வது படத்துல பண்ணவே வேணாம் அப்படின்ற படத்தை விட்டு வெளியேற்றின சூப்பர் ஸ்டார் வந்து ஸோ இப்போ வந்து அவருக்காக படம் பண்ணுவாரா நம்ம லோக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இப்போ மறுபடியும் தமிழ் சினிமா கூட ரீஎன்ட்ரி கொடுத்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்டரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் இருக்கக்கூடிய படம் வந்து லியோ 2 தான் அப்படின்ற ஓப்பனாக எல்லா இடத்துலையுமே பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லியோ 2 படத்துடைய ஸ்கிரிப்ட் இந்த லியோ 2 படத்துடைய ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சு ரெடியாக வச்சிருக்காரு. தளபதி அவர்கள் நாளைக்கே ரெடி அப்படின்னாலும் படத்துடைய ஷூட்டிங் வந்து தொடங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு விறுவிறுப்பான ஒரு ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ லியோ 2 படத்து மேலே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படின்றது உண்மையான விஷயம். லோகேஷ் கனகராஜை பொறுத்த அளவுக்கு லியோ 2 மேலே பக்காவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. ஏன்னா ஃபுல்லாக அவரோட ஸ்கிரிப்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் மாதிரியோ இல்லை வந்து வேற எந்த ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியோ எந்த ஒரு சாயலும் பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவரோட கதைக்களம் அப்படின்றனால நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. சூப்பரான ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட்டிங்கில் இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே லியோ 2 படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டியான தகவல் நம்ம தளபதி பற்றின பாலிடிக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.